வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாலை வழக்கணம், மாலை வழக்கணத்தை மாலை வழக்கணம், இரவு வழக்கணத்தை, இரவு வழக்கம். சரி, ஓகே, இரவு வழக்கணத்தை தெரிவித்துக் என்ன இன்னைக்கு ரொம்ப ஓவர் ஆட்டமா இருக்குங்க. நீங்க இன்னும் ட்ரெண்ட்லயே வரலங்க. நீங்க இன்னும் யாருக்குமே ட்ரெண்ட். அதுவா? இப்ப கண்டுபிடிங்க. மாற்றம் மாற்றம். ஐயோ சொல்றாரு சிவாஜி சொன்ன மாதிரி மனிதனுக்கு 2 சாட்சி. ஒண்ணு மனசாட்சி, அப்புறம் ஒண்ணு சாட்சி. ஏதோ ஒரு சாட்சி தெரியல. அது தெரியல, விடுங்க, அது பிரச்சனை இல்ல. அந்த ஆடு செம்மறியாடு அதுவும் இல்ல தம்பி. நீங்க வழக்கத்தெல்லாம் கேட்கல தம்பி. இது வேற ஆடு, திருட்டு ஆடு. உங்களுக்கு காதல்ல ஜெயிக்கணுமா, நீங்க தயிர் வடை அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு கவர்மெண்ட் பிபி ஆகணுமா, நீங்க ஆடு திருடும் தொழில். இரவில் ஒரு 12 மணிக்கு நண்பர்கள் 4 பேர் சேர்ந்து ஆடுகளை திருடுங்க. அது போல குதிரை பேரம் போய்க்கிறாரு. அப்புறம் எப்படி வேற என்ன பண்ணுவாரு? குதிரை பேரம், குதிரை வேகம். குதிரை பேரம் தாங்க கரெக்ட். நான் தாங்க தலைமை. என்ன பார்த்தாலே தமிழக வாஷிங் மிஷின் கழகத்துல தொடர்ச்சியா ஊழல் சக்தியில இருந்து நிறைய பேரை கொண்டு வந்து தூய சக்தியா மாத்தி அங்க வந்து டைரக்டா பைப் கனெக்ஷன் போட்டு பம்ப் பண்ணி தண்ணி போட்டு வருமா நொரையோட வருது. ஆமா, அந்த ஊழல் போட தேவையில்ல, பவுடர் போட தேவையில்ல, லிக்விட் ஊத்த தேவையில்ல. நாங்க தான் நொரையோட அனுப்புறோம். பண்டி உன் ஸ்லோப் என்ன ஸ்லோவா அந்த மாதிரி இல்ல. எங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் எப்படின்னா தோய்க்க சொல்லியே தண்ணி வரும். இல்ல 2026 அத வந்து புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே. அது வாங்க, நீங்க ஒன்னு புரிஞ்சுங்க. அவங்க நார்மல் பர்சன் இல்ல, ஹாஸ்பிடல்ல இல்ல. அவரே சிங்கப்பூருக்கு போணுவா. ஏங்க சிங்கப்பூருக்கு போனோம்? எதுக்குடா பக்கெட்ல தண்ணி, எதுக்குடா பக்கெட்ல தண்ணி? வேரி சப்பாதுரை அந்த டெக்னாலஜி மூலமா இங்க இருந்தே போய் எல்லாத்தையும் இங்க இருந்தே ஆபரேட் பண்ணிக்கலாம். சரி, இப்ப எதுக்கு ஆர்ஓவி மூலமா ரிமோட்லி ஆபரேட்டட் வெஹிக்கிள் மூலமா பாத்தீங்களா தண்ணிலே போகும். தமிழ்நாடு விருதுநகர் மாவட்டமா அல்லது ஜப்பான் நகரமா அப்படின்னு நாங்க 2 பேரும் போட்டி ஏற்றுமதி பண்ணலாம்னு இருக்கிறோம். அதை எப்படி பண்ண போறோம், என்ன பண்ண போறோம்னு நாங்க ரீல்ஸ் பார்த்தோம். கூட்டு வந்து பேசிக்கிறேன். நான் சாப்பிட உண்ணோம், நான் போய் சாப்பிட்டு வரேன், அதுக்கப்புறம் பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். மொட்டைமாடி பாலிடிக்ஸ் அப்படின்ற இந்த எபிசோட்ல இது 2வது எபிசோட். போன எபிசோடுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துருந்தீங்க, அதே மாதிரி இந்த எபிசோடுக்கும் நீங்க ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டீங்க. இன்னைக்கு நம்ம எபிசோடோட டைரக்டர் மிஸ்டர் மாதவன் இருக்காரு. வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாலை வழக்கணம், மாலை வழக்கணத்தை, மாலை வழக்கணம், இரவு வழக்கணத்தை, இரவு வழக்கம். சரி, ஓகே, இரவு வழக்கத்தை போட்டுக்கிறாருல, அதனால அப்படிதான் மாத்தி மாத்தி. என்ன இன்னைக்கு ரொம்ப ஓவர் ஆட்டமா இருக்கு. புதுசா கோட் வேற. ஆமாங்க, இப்போ நான் ஒருத்தர் மாதிரி வந்திருக்கேன். கண்டுபிடிங்க யாரு? அவரை மாதிரி இருக்குமோ? வந்திருக்குங்க. மாற்றத்தை விரும்புறீங்க? ஆமா, கோட் போட்டா என்ன மாற்றம்னு புரியல எங்களுக்கு. ஓ, அட்வொகேட்டா? அதுக்கும் மேல, அதுக்கு மேல ஜட்ஜி தான் இருக்காங்க. அது சரி. ஓ, கல்யாணமா? கல்யாணமா கல்யாணமோ இல்லங்க. நீங்க இன்னும் ட்ரெண்ட்லயே வரலங்க. நீங்க இன்னும் யாருக்குமே ட்ரெண்ட். அதுவா? இப்ப கண்டுபிடிங்க. மாற்றம் மாற்றம். இப்ப நான் கண்டுபிடிங்க. தெரிஞ்சு அவர் மாதிரி லைட்டா என்ன நிகழ்வுங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களோட அமைச்சரவையில இருக்கிற வல்லுநர் பத்தி நம்ம பேச போறோம். முதலாவதா பேச போறது யாருன்னா, எங்க கட்சியில புதுசா வந்திருக்க சாட்சி. ஆமாங்க, அது வந்து அரசாட்சி. என்ன சாட்சி? சாட்சி அதுவா? இல்ல இல்ல இல்ல, சாட்சி சாட்டை இருக்குது. சாட்சினா நீங்க நினைக்கிற மாதிரி எந்த சாட்சி? நீங்க அது என்ன சொன்னீங்கன்னா இது வந்து மனசாட்சி. ஆமா, மனசாட்சினா ஒருத்தர் தாங்க. அது தமிழ்நாட்டிலே ஒருத்தர் தான். மனசாட்சி வந்து எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இவர் சொல்றாரு சிவாஜி சொன்ன மாதிரி மனிதனுக்கு 2 சாட்சி. ஒண்ணு மனசாட்சி, அப்புறம் ஒண்ணு சாட்சி. ஏதோ ஒரு சாட்சி தெரியல. அது தெரியல, விடுங்க, அது பிரச்சனை இல்ல. ஆமா, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. 2 மனசாட்சி. அந்த ஒரு மனசாட்சி அன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு இல்ல அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதாவது என்னன்னா, நம்ம வைகோ அவர்கள் தான் பத்திரிகையாளர் வந்து அவரை பார்த்து கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து விஜய் அன்னைக்கு கரூர் போகலன்னு நீங்க அவரை பார்த்து மனசாட்சி இல்லாதவர் அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு வந்து அவர் கரூர் போறாரு, உடனே அவருக்கு மனசாட்சி வந்துச்சா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அதுக்கு ஆமா, அன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கு. இல்ல அப்படி ஏங்க, அன்னைக்கு மனசாட்சி இல்லைன்னு சொன்னார்ல, அன்னைக்கு மனசாட்சி ஏன் இல்லைன்னா, அன்னைக்கு அங்க இருந்து கிளம்பி ஓடி அதனால எனக்கு மனசாட்சி இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்ப இன்னைக்கு கிளம்பி போறேன், அதனால வந்து மனசாட்சி கிடையாதுங்க. அன்னைக்கு வந்து திமுக வந்து போட்டி வாங்க. ஓகே 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 ஓகே, இன்னைக்கு பொட்டி நான் கொடுத்தேன், அதனால வந்து அவர் அப்படி சொல்லிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா ஆடு கேள்வி உடனே உங்களுக்கு ரொம்ப ஆடிட்டீங்க ஆல்ரெடி. நான் என்ன விட நீங்க அதிகமா ஆடுறீங்களா? சொல்லுங்க, நீங்க என்ன விட அதிகமா ஆடுறீங்களா? நான் ஆடிக்கினே இருப்பேன். ஆடக்கூடாது. ஆடுன்னு வேற எந்த ஆடோ நீங்க நினைக்காதீங்க. ஒரு ஆடு இருக்கு.
கண்டுபிடிக்க எங்களுக்கு தெரிஞ்சது ஒருத்தர் இருக்காரு ஐபிஎஸ் ரிசைன் பண்ணிட்டு அந்த ஆடா இல்ல அந்த ஆடு இல்ல. செம்மறியாடு. செம்மறி ஆடு அதுவும் இல்ல தம்பி. பொறாடு. நீங்க வழக்கத்தெல்லாம் கேட்கல தம்பி. இது வேற ஆடு. திருட்டாடு. வெரி குட் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. திருட்டாடுங்க. திருட்டாடு குறித்து நீங்க பேசுங்க. திருட்டாடு என்ன விஷயம்னா தாவேகா வந்து எல்லா வழக்கறிஞரை வந்து நியமிச்சாங்க. பிபின்னு சொல்லுவாங்க, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படின்னு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் நியமிப்பாங்க. ஆமா. அதுல வந்து ஒருத்தர் நியமிச்சிருக்காங்க. அவர் வந்து ஆடு திருடின வழக்குல மாட்டினவர். அது சரி அது சரி சரி அவரை தான் வந்து நியமிச்சிருக்காங்க. இப்ப இதுல இருந்து என்ன புரியுது? இல்ல எனக்கு புரியல, எங்க நியமிச்சிருக்காங்க அவரை? அவர் வந்து மாவட்ட நீதிமன்றத்துல அரசு வழக்குன்னு அவர் நியமிச்சிருக்காங்க. அப்ப வக்கீலுக்கு படிக்க தேவையில்லையா? இப்ப நான் கஷ்டப்பட்டு படிச்சுங்கிறதுல அதுல ஆடு திருடுனா போதும் உனக்கு கவர்மெண்ட் வேலை கன்ஃபார்ம். இது என்னங்க கொடுமையாகுது? கஷ்டப்பட்டு நம்ம அத்தனை செக்ஷன்ஸ் படிச்சு அதெல்லாம் தேவையில்ல. அதெல்லாம் தேவையில்ல. ஆடு அதனாலதான் என்ன இவர் சொல்லுகிறாரு ஆடு வழங்க ஆடு வழங்க. இவர் வந்து ஏன் சொல்றாருன்னு புரியுதா? அப்ப புரியல, இப்பதான் புரியுது. நம்ம அந்த மாதிரியா? ஓகே ஓகே. அதுதாங்க, அந்த ஆடு திருடினாவே போதும் உங்களுக்கு எந்த வாய்ப்பா இருந்தாலும் கொடுப்போம், அரசு வேலையும் கொடுப்போம். இப்போ ஒரு இதுல இருக்கும் பாத்தீங்களா, உங்களுக்கு காதல்ல ஜெயிக்கணுமா நீங்க தயிர் வடை அந்த மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு கவர்மெண்ட் பிபி ஆகணுமா நீங்க ஆடு திருடுங்க மட்டும். கண்ணாடி திருப்புனா எப்படி ஜீவா ஆட்டோட அந்த கணக்கு தான் இது. படிச்சவங்க எங்க போனோம்? நம்ம போன்ல ஷார்ட்ஸ் தள்ளின்னு இருக்கும்போது வரும்ல, ஆடு திருடும் தொழில். இரவில் ஒரு 12 மணிக்கு நண்பர்கள் 4 பேர் சேர்ந்து ஆடுகளை திருடுங்க. அது போலதான் நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது. விரைவில் வந்து அதுக்கான ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்க போல. ஓ கிளாஸ் வச்சு ட்ரைனிங் கொடுத்து அந்த அளவுக்கு ப்ரோமோட் பண்றது தயாரா இருக்காங்க. அப்ப எல்லாருமே அது கத்துக்க வேண்டிய சூழல் இருக்குது இல்ல? ஆமாங்க. சரி சிறப்பு. பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மிஷின் வந்து தமிழ்நாட்டுக்காக வாங்கியிருக்கோம். ஓ எதுக்கு? என்ன மிஷின்? ஏதாச்சும் விவசாயத்துக்கு? இல்ல அதுக்கு தான் நான் விவசாயம் பண்ணி வச்சிருக்கேன். அதனால அது கிடைக்காது. இல்ல அந்த விவசாயத்துக்கு தேவைப்படுற மாதிரி புதுசா விவசாயம் பண்ணி நாங்க பண்ண போறீங்க? விளையாடுங்க போதும், விளையாடுனா போதும், உங்களுக்கு சாப்பாடுல வயிறு நிறையும். எங்க விவசாயம் பண்ணாதாங்க சாப்பாடு கிடைக்கும்? விளையாடுனாலே போதும், விளையாட்டு தான் கஷ்டம். ஆமா அவர் வந்து நெடுஞ்சாலைத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை. அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, ஹைவேல விளையாடுவாரு. விளையாடுறதுங்க கஷ்டம். ஆமா. விவசாயம் பண்றது பின்ன வேற என்ன கஷ்டம்? ஏன்னா விளையாடுனாலே உங்களுக்கு சோறு வந்துரும். ஆமா. எப்படி சோறு வரும்? எனக்கு தெரிஞ்ச வரையும் வந்து விவசாயத்துல நம்ம நிலத்துல போயிட்டு உழுது விளைச்சாதான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். இது புதுசா இருக்கே, இது தாவேகாவோட ஒரு மாற்றமா இது? சரி அது என்ன மிஷன்? அது என்ன மிஷன்? அந்த மிஷன் வரதுக்கு முன்னாடி சொல்றேங்க, அந்த விளையாட்டுத்துறை அமைச்சரா இருந்தாலும் அதுக்கான வேலைகள் என்ன நடந்திருக்கான்னு பார்த்தா இது வரைக்கும் கிடைக்கல. எங்க அவர் தான் குதிரை பேரம் போயிருக்கிறாரு, அப்புறம் எப்படி வேற என்ன பண்ணுவாரு? குதிரை பேரம்ன்றீங்க, குதிரை வேகம். குதிரை வேகம், குதிரை பேரம் தாங்க கரெக்ட். நான் தாங்க தலைமை. என்ன பார்த்தாலே கோட் பட்டம் போய் சொல்ல மாட்டாங்க. அடிக்கிற வெயில் நீங்க கோட் சுர் போடுறீங்களே தெரியுது. ஆமாங்க. அதனால வந்து அவர் அதுக்கான வேலை செய்யல, வேற வேலையை அவருக்கு அமைச்சிருக்காங்க. கொடுத்துக்கிட்டு அந்த வேலையா இருந்தா வேற வேலை. இப்ப அதுக்கான ஆளும் புஷ்னு வந்துட்டாரு. சரி சரிங்களா? ஆமா துவைக்கிறதுக்கு. இப்போ துவைக்கிறதுன்னு தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சா. என்ன வாஷிங் மிஷின் கலகம் நம்ம சொல்லல, விகடன் சொல்லியிருக்காங்க. ஆமா எங்க மேல கேஸ் போட கூடாது. விகடன் சொல்லிருக்காங்க. விகடன்னா தமிழக வாஷிங் மிஷின் கழகத்துல தொடர்ச்சியா ஊழல் சக்தியில இருந்து நிறைய பேர் கொண்டு வந்து தூய சக்தியா மாத்தி அழைச்சி பார்த்து சோ அந்த வாஷிங் மிஷின்ல போட்டு ஊழல் சக்தி எல்லாம் துவைச்சு தூய சக்திக்கு மாத்துறதுக்கு தான் அவ்வளவு பெருசா வாஷிங் மிஷின் கொண்டு வந்திருக்காங்க. கரையா தான் உள்ள போய்டும். குட்கா கரையா தான். ஆமா ஒரு குட்கா கரையா போய்டும். ஓ அவ்வளவு பெரிய கரையை நீக்கிறீங்க? இல்ல அது வந்து அங்க தான வந்துச்சு. ஓ அப்படி. அது அங்கிருந்து வந்தாலும் கரையோட தானங்க வந்தது. இப்ப இவங்க வந்து அதை சுத்தப்படுத்தி தூய சக்தியா மாத்திருக்காங்கல்ல. தண்ணி எங்க இருந்து எடுக்கிறேன்னு நினைக்கிறீங்க? எங்க எடுக்கிறீங்க? நம்ம டேம் தான். நொரவரம் பத்தியில ஆட்டோமேட்டிக் கலவரப்பள்ளி டேம். அங்க வந்து டைரக்டா பைப் கனெக்ஷன் போட்டு பம்ப் பண்ணி தண்ணி போடுறாங்க. அங்க வரும்போது நொரையோட வருது. ஆமா அந்த ஊர்ல போட தேவையில்ல, பவுடர் போட தேவையில்ல, லிக்விட் ஊத்த தேவையில்ல. நாங்க தான் நொரையோட அனுப்புறோம். நாங்க என்ன சொன்னோம், மிஷின் தான் வாங்கி இருக்கோம். நொரையோட தண்ணி இங்க ஏறினே இருக்குல்ல, அது நீங்க நொரவரத்துக்கு. ஓ இப்போ முதலமைச்சர் வந்து கர்நாடகா போனாரு, இது குறித்து தான் பேச போயிருக்காரு. இருக்கலாம். எனக்கே தெரியல. நான் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி வச்சிருக்கேன். எதுதான் தெரியுது உங்களுக்கு? நான் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி வச்சிருக்கேன், துவைக்கணும், நொரையோட தண்ணி அனுப்புங்க சொல்லி பேசிட்டு வந்துருக்கோம். பிரச்சனை இல்ல, நான் கலவரப்பள்ளி வந்து தண்ணியா தான் தரேன், யூஸ் பண்ணீங்க. நீங்க ரீசனா? ஆமா நீங்க போய் முன்னு வந்து இப்ப ஏரியல் அது இதெல்லாம் நான் என்ன சொல்லிருக்கேன் உங்களுக்கு, கெமிக்கல் யூஸ் பண்ண கூடாது. ஆமா நேச்சுரல் யூஸ். நீங்க போய் ஒருவோட வரது கலவரப்பள்ளி தான் வருது. தண்ணி முன்ன வந்து டைரக்டா நீங்க குளிக்கவும் செய்யலாம். குளிச்சீங்கன்னா இது பண்ணலாம். சோப் போட பிரச்சனை செலவு எல்லாமே மிச்சம் பண்றீங்க. இது மாற்றமா இல்லையா? இது மாற்றமா இல்லையா? மாற்றம் மிகப்பெரிய மாற்றம்.
அதுதான் அதனால தான் ஐயா இப்ப எனக்கு இன்னொரு சந்தேகம், சொல்லுங்க. விவசாய நிலத்திலயும் வந்து அந்த தண்ணி போகுது, ஒரு நாள் விவசாய நிலத்தை கழுவுதா? ஏங்க சோப்பு வருங்க அதுல இப்போ இருந்து நீங்க காய்கறி எல்லாம் அழுக்காயிடும், அது எப்படி கிளீன் பண்றீங்க? நுரைய வச்சுதான். கிளவரப்பள்ளி டேம்ல இருந்து நுரைய வச்சு தான் நாங்க எல்லாத்தையும் கிளீன் பண்றோம். இப்ப அங்க இருக்கிற தண்ணியை தான் போட்டு நாங்க ஊத்தி வாஷ் பண்ணி புதுசா தயார் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. வருங்காலத்துல அவங்க அவங்க கேட்பாங்களே, பண்டி உன் ஸ்லோப் என்ன ஸ்லோவா அந்த மாதிரி. எங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் எப்படின்னா துவைக்க சொல்லியே தண்ணி வரும், இல்ல நுரை வரும். நுரை வருங்க. நுரை வரும், அப்போ நுரை வரும். இந்த நம்ம விவசாயம் பண்றது எல்லாமே கழுவிதான் வருது, கழுவிதான். எல்லாமே தக்காளி வெங்காயம் எல்லாமே கழுவியே வரும். இது வந்து நவீன ஓ, டெக்னாலஜி. ஓகே ஓகே. எல்லாமே மாற்றம். இது காய்கறி வந்து அழுக்கா இருக்குது. ஆ. இப்போ கேரட் எல்லாம் பாத்தீங்கன்னா மண்ணு ஆமா, மண்ணா ஆமா. இருக்காது. நாங்க நுரையோட அமைச்சிட்டோம்னா அது clean இது வந்து மாற்றத்தை விரும்புறீங்களா இல்லையா? 2026 அதை வந்து புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே. ஆமா. அது ஆகும். வாங்க. நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க, அவங்க நார்மல் Person பர்சன் கிடையாது. இல்ல ஆமா புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. நாங்க சிறப்பு. எது செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு மாற்றத்துக்காக உங்க நன்மைக்காக தான் செய்வோம். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நாங்க அதுக்கு தான் அண்ணே, உங்க மாற்றம் நல்லா தெரியுதுனே. சரிதா, உள்ள பாக்காத. சரி, அதே மாதிரி நம்மளுடைய அப்பா வந்து எங்கேயோ பயணம் பண்றதா கேள்விப்பட்டேன். பயணம் எங்கேயும் பயணம் பண்ணலங்க. ஜப்பான் நாட்டுல முதலமைச்சரா இருக்கும்போது துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சரா இருக்கும்போது போயிட்டு வந்தாரு. இப்ப திருப்பி இங்க எங்கேயும் ரூம் கிடைக்கலன்றதுனால அவர் அங்க போயிட்டு வர போறாரு. லண்டன் போறாரு. லண்டன் எதுக்கு ரூம் எதுக்கு? லண்டன் போறாரு. எப்பேற்பட்ட ஆட்சி அப்படியே ஆல்டர்னேட்டிவா இன்னொரு செய்தியை பார்த்தோம்னா, சிங்கப்பூர் மருத்துவமனையில ஒருத்தர் அனுமதிச்சிருக்காரு. ஆமா. ஓ. அவரு யாரு சொல்லுங்க பாக்கலாம். யாரு? ஒரு அவரா இருக்குமோ? திருவண்ணாமலை சொந்தக்காரர். திருவண்ணாமலை சொந்தக்காரரா? ஓ, எங்க அண்ணன் ஏவா வேலுவா? கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்க நீங்க. சரி, அவர் எதுக்கு அங்க? ஏங்க அவருதே பல மருத்துவமனைக்கு இது தமிழ்நாட்டுல இல்லாத ஹாஸ்பிட்டலே இல்ல. அவரே சிங்கப்பூருக்கு போகணும். ஏங்க சிங்கப்பூருக்கு போனோம்? எதுக்குடா பக்கெட்ல தண்ணி? எதுக்குடா பக்கெட்ல தண்ணி? வேரி சப்பாதுரை வேரி சப்பாதுரை சாட்சிக்காரன் எங்கிட்ட மாதிரி தான் அப்பாதுரை போனாருன்னே தெரியல, எங்களுக்கும் தெரியல. அப்ப இவங்க 2 பேரும் போனது என்ன? நம்ம ஐயா எதுக்கு போனாரு, நம்ம அப்பா எதுக்கு போயிருக்காரு? எங்க சிங்கப்பூருக்கும் லண்டனுக்கும் ரொம்ப தூரமா இருக்காங்க. இவரு கூட என்ன பாக்க இன்டர் கனெக்ஷன்? நவீன இங்க இருக்கா technology, லண்டன்? அதுக்கு இங்க தான் இருக்கா? நான் அதுக்கு தான் வந்து ஒரு நவீன டெக்னாலஜி வச்சிருக்கேன். வாரணமாயிரம் படம் பாத்தீங்களா? ஆமா, இங்க இருக்குடா அமெரிக்கா. அது போலதான் சரிங்களா? நவீன டெக்னாலஜி இருக்கு. அந்த டெக்னாலஜி மூலமா இங்க இருந்தே போய் எல்லாத்தையும் இங்க இருந்தே ஆபரேட் பண்ணிக்கலாம். சரி, இப்ப எதுக்கு ஆர்ஓவில ROV மூலமா ரிமோட்லி ஆபரேட்டட் வெஹிக்கிள் மூலமா பாத்தீங்களா? தண்ணியிலே போவாங்க. சரி, ரைட். இப்ப எதுக்கு போயிருக்காரு லண்டனுக்கு? ரூம் எதுக்கு போட்டான்னு கேட்டது பதில் வெயிட் பண்ணுங்க, அவர் போயிட்டு வந்து சொல்லுவாரு. போயிருக்காரு. சரி, ஆமா. போயிட்டு வந்ததான் நம்ம வந்த பிறகு இல்ல, எனக்கு ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா, கார்ல பாக்கல ஒரு மூஞ்சி ரொம்ப வாடி போயிருச்சு. நீங்க தோக்கடிச்சிட்டீங்க சொந்த தொகுதியிலே. மனசு வருத்தமா இருக்கு. ஏங்க, ரொம்ப வருத்தம் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் எப்படிங்க இருக்க முடியும்? இதெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தம் தாங்க. எனக்கு வருத்தம்பா. எனக்கு எனக்கு வருத்தம். எனக்கு வருத்தம். எனக்கு happy. I am happy. I am happy. ஹாப்பியா தான் இருக்கும். ஹாப்பியா தான் இருக்கும். அடுத்து என்ன நிகழ்வு? அடுத்து என்ன நிகழ்வுனா வீர வணக்கம் கட்சி. வீர வணக்கம் கட்சியா? அது வந்து பல கட்சி ஒரு கட்சி வீர வணக்கம் போடும். அது என்ன வீர வணக்கம் ஏங்க கட்சி? என்னங்க நீங்க ட்ரெண்ட்லயே இல்லங்க, டைரக்டா அவங்க வந்து இது பண்ணிருக்காங்க. ஏற்கனவே எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க கட்சி சார்ந்தவங்க யாருக்கும் லவ் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எங்க மக்கள் வந்து யாரும் சொல்லாத வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. இது க்ளூ கொடுங்க. இது அதுதான் clue. இது யார் தெரியுமா? நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. இது ஒரு பெண். நம்ம அக்காங்க. அக்கா. ஆனா நீங்க சொல்லிட்டீங்கன்னா இல்ல க்ளூ கொடுங்க எதனா. நான் க்ளூ கொடுக்குறேன் பாருங்க. விஜய் வந்து ஒரு கஞ்சன். ஓ, அவர் வந்து ₹1 கூட செலவு பண்ண மாட்டார். அவர் வந்து படிப்புக்காக இது வரைக்கும் எதுவும் செலவு பண்ணது இல்லைன்னு ஒரு அக்கா சொன்னாங்க. அந்த அக்கா எந்த அக்கா? சிந்திச்சு பாருங்க. ஏதோ ஒரு லட்சுமின்னு வரும் பேரு. என்ன லட்சுமி? கஜலட்சுமி. கஜலட்சுமி இல்லையா? வீரலட்சுமி. நம்ம அக்கா வீரலட்சுமி. அப்படி சொன்ன அந்த அக்கா அது மட்டும் சொல்லல. தாவேக்கால இருக்கக்கூடிய உறுப்பினர்களையோ இல்ல நிர்வாகிகளோ யாரு அவங்களுக்கு பொண்ணு தராதீங்க. காதலிக்காதீங்க. அது மட்டும் ஆமா சொன்னாங்க. சொன்னா எனக்கு தெரியுமே. அது இல்லாம அந்த நபர்களை பெண்கள் யாரும் காதலிக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்கதான் இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, தாவேக்கா ஆட்சி வந்து மிக சிறப்பான சிரிப்பாரு. ஆனா இது தெரியுதுனே. மிக சிறப்பான ஆட்சின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னொரு வைகோவை நம்ம வந்து பெண் வடிவத்தான வைகோ. அப்ப இவங்களும் நார்மல் மூட் போயிட்டாங்களா? நார்மல் மூட் போயிட்டாங்க. அது வேற வாய், அது நார வாய், இது வேற வாயின்ற மாதிரியா? அடுத்த கட்டமா போகணும். இதே போல நாங்க அடுத்து அரசு பணி வந்து எல்லாருக்கும் தரப்போறதா நாங்க அறிவிச்சிருக்கோம். யாரா இருக்குன்றத வர 10ஆம் தேதி தெரிஞ்சுக்கங்க. ஓகே, இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி வெயிட் பண்றீங்களா? இல்லங்க நான் தான் ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, எனக்கு மனசாட்சி இருக்கு. அந்த மனசாட்சி நிமித்தமா நான் ஒரு இடத்துக்கு போறேன். அந்த இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல நீங்க வந்து மனசாட்சி புரிஞ்சுச்சுங்க. ஏன்னா ஊரா வீட்டு நெய்யில ஸ்வீட் செய்யாதீங்க சார் அப்படின்னு சொன்னாரு. யாரு? நம்ம முதலமைச்சர். இப்ப அவரே வந்து ஊரா வீட்டு நெய்யில ஸ்வீட் செய்யறாரு. அது வேற ஒண்ணும் இல்ல. கரூர்ல ஒரு நடிகனை பார்க்க போய் இறந்தாங்கல்ல 40 பேரு 42 பேரா, அவங்களுக்கு இப்ப அரசு, அது அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அரசு பணி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதுக்காக தான் பண்றாங்களோ அப்படின்னு சொல்லி
எனக்கு தோணுது. அதுதான் பண்றாங்க, அதுதான் பண்ண போறாங்க. இததான் நாங்க சொல்றோம், ஊரா வீட்டு நெய்யில ஸ்வீட் செய்யாதீங்க சிஎம் சார் அப்படின்னு சொல்ல வரோம். இல்ல நான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வரையும் ஏதாவது குவாலிஃபிகேஷன் வேணும். அரசு பணி 10th முடிச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க, 12th முடிச்சிருக்கணும், எக்ஸாம்னா 10th முடிச்சிருக்கணும், குரூப் 3 குரூப் 2 அதுக்கெல்லாம் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், 12th முடிச்சிருக்கணும், குரூப் 1க்குலாம் வந்து கம்பல்சரி டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு குவாலிஃபிகேஷன் மினிமம் இருக்கும். இப்ப கரூருக்கு போயிருந்தாவே போதும். அப்ப அந்த கரூர் போயிட்டு ஒரு நடிகனை பார்த்தா சரி, அப்போ உங்களுக்கு அரசு வேலை. அப்படி இல்லைன்னா ஆச்சாரம் குடிச்சிருக்கணும், இல்லன்னா ஆடும் திருடிக்கலாம். 3 சான்ஸ். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி. இதுல நீங்க எது சூஸ் பண்றீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இல்ல 4வது ஆப்ஷன் ஒன்னு இருக்கு. 4வது இருக்கா? எனக்கே தெரியாது. இல்ல அது ஒன்னு இருக்கு. 30 லட்சம் ரூபாய் கொடுத்தா போதும். ஓஹோ, அது ஒன்னு இருக்கு. மாறலாம். அது யாருக்கு கொடுப்பீங்க? எம்பளத்தியா? ஓகே ஓகே. 30 எப்படிங்க 80ல போகும்? அது முடியும். அடுத்ததா என்னங்க நிகழ்வு? அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஜப்பானுக்கு போயிருக்க எங்க முதலமைச்சர், அதாவது முன்னாள் முதலமைச்சர் எங்க அப்பா. அதுக்கு முன்னாடியே என் தங்கச்சி சொல்லியிருக்கோம். யாருன்னா எங்களோட சகோதரி பாண்டியராஜ். சித்ரா பாண்டியராஜுங்க. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாங்க. கட்சியாலே உங்களுக்கு தெரியல எப்படி அது? எனக்கு யாரு எம்எல்ஏ நிறுத்தணும் எனக்கு தெரியாது. இதோட நான் கட்சியால நான் எனக்கு எம்எல்ஏ எனக்கு தெரியல. இப்போதான் இடைத்தேர்தல் வர நான் யாரை போடுறது எனக்கு தெரியாது. எழுதி கொடுத்தாதான் தெரியும் நான் என்னத்த பண்றது. அதனால வந்து கீர்த்தனா ரமேஷ்குமார் வந்து தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவங்க வந்து தொழிற்சாலை அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் அர்ச்சனா அவர்களை, கீர்த்தனா அவர்களை நாங்க வந்து ஜப்பானுக்கு வந்து இப்பதான் புரியுது எனக்கு. 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்னு சொன்னாங்க. ஒண்ணு டிவிகே, இன்னொன்னு எங்களுக்கு டிஎம்கே. அப்போ அவன ஜப்பானை பத்தி பேசும்போது இவங்க 2 பேருக்குள்ள மிகப்பெரிய போட்டி வருது. என்ன போட்டிங்க அது? ரீல்ஸை பார்த்தாலே தெரியுங்க உங்களுக்கு. நான் ரீல்ஸ்ல பாக்குறேன். ஏதாச்சும் அங்க இருந்து வேலை வாய்ப்பு கொண்டு வர்றது, வேலை வாய்ப்பு எல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. எங்களுக்கு இருக்க வேலையே போதுங்க. இல்ல நம்ம பொருளாதார வளர்ச்சிக்காக எதனா பாட்டு பாட. 1 லட்சம் எங்களுக்கு ஒரு ஆளே வந்து 6 லட்சம் ரூபாய்க்கு ஆர்டர் பட்டாசு பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நாங்க ஒரு நாட்டையே நாங்க எடுக்க போறோம் போட்டி. எப்படின்னா தமிழ்நாடு விருதுநகர் மாவட்டமா அல்லது ஜப்பான் நகரமா அப்படின்ட்டு தான் நாங்க 2 பேருக்கும் போட்டி ஏற்றுமதி பண்ணலாம்னு இருக்கிறோம். அதை எப்படி பண்ண போறோம், என்ன பண்ண போறோம்னு நாங்க ரீல்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கான எதுவாக நீ ரீல்ஸ் எங்களுக்கு இதுக்கு சொல்றதுக்கு நேரம் இல்ல. தம்பி நீ சாப்பிட்டு வந்து பேசினுக்கிற, நான் சாப்பிட உண்ணோம், நான் போய் சாப்பிட்டு வரேன், அதுக்கப்புறம் பேசலாம். நன்றி.